இங்கே முதல்ல வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான், கடந்த 13ஆம் தேதி எங்கள் கூட வந்து அண்ணன் தம்பியாக பழகி எங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு எஸ்எம் மோகன்ராஜ்ன்ற எங்கள் ஸ்டண்ட்டு உறுப்பினர் வந்து மறைஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அவருக்காக முதல்ல ஒரு 5 நிமிஷம் மௌனாஞ்சலி மட்டும் செலுத்திடலாம். இப்போ இந்த மீடியா நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சில மீடியாக்களில் வந்து எங்கள் எஸ்எம் ராஜன் மறைவு வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து தவறான ஒரு விஷயத்த பரப்புனாங்க. அது இல்லை, சேஃப்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவிலும் வந்துட்டுருக்கு. அது இல்லை, நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது ஸ்பாட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். என்னென்னா, ஸ்பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாஸ்டராக இருந்தாலுமே இங்கே வந்து ஃபைட்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஷாட் பண்ணாலுமே 100% வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு பைக் ஜம்ப் பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் பிரேக் பண்ணுறாங்க, ஒரு ஃபாலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்குமே 100% சேஃப்டியோடு தான் பண்ணுவோம். சேஃப்டி இல்லைன்னா அந்த ஷாட் பண்ணவே மாட்டோம் நாங்கள். சரிங்களா? அதே மாதிரி இப்போது வேட்டுவம் படத்தில் வந்து ஒரு அப்செட் ஒன்று பண்ணுறாங்க. அந்த அப்செட் பண்ணி திரு மோகன்ராஜ் அவர்கள் வந்து உயிர் போச்சு. இது முழுக்க வந்து நாங்கள் தெரிஞ்சே செய்கிற எங்கள் தொழில் தான் இது. சரிங்களா? 100% சேஃப்டி பண்ணி தான் அது பண்ணாங்க. அதே மாதிரி அவரே கேட்டு தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. இது வந்து ஒரு 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 இது ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஜம்ப் பண்ணி அவருக்கு இந்தமாரி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இது கிடையாது. அவர் கிட்டத்தட்ட எங்கள் யூனியனில் வந்து அவர் சேர்ந்ததுலேருந்து ஒரு 20-30 வருஷம் சர்வீஸ் ஆகிருக்கு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஜம்புங்க மேலே பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவரோட ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே மிஸ் ஆனதில்லை. அதே மாதிரி அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி வண்டிக்கு என்ன சேஃப்டிலாம் தேவையோ அந்த சேஃப்டி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி தான் இந்த ஜம்ப்பு பண்ணியிருக்காங்க. எங்கள் வேலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காரணம் தப்புனா மரணம் அப்படின்றது வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து அதை செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலையை. சரிங்களா? ஃபுல் சேஃப்டி பண்ணியும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஷாட்டில் ஏதாவது கைகால் அடிப்படுறதோ இல்லை வேறு எதனா ஒரு அடிப்படுறதோ அதையும் தாண்டி இப்போது மோகன்ராஜ் அண்ணனுக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்படுறது எங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு 60 ஆண்டு காலத்துலேருந்தே இது வந்து நடந்து தான் இருக்குது எங்கள் யூனியனில். அதனால் இது முழுக்க நாங்கள் தெரிஞ்சு எங்களோட விருப்பப்பட்டு இந்த வீர வேலையை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்றதை முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டருமே சின்ன மாஸ்டர் பெரிய மாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. எல்லா மாஸ்டருமே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு ஷாட் பண்ணுறாருன்னா அவருக்கு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். இதில் வந்து இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி பண்ணுவாங்க, இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஷாட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோன்றதை நான் கரெக்டாக இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை சொல்லி அது மீடியா ஃபுல்லாக போயிட்டு என்ன சேஃப்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இழந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சிட்ருக்கோம். அதில் இல்லாமல் வந்து மீடியாவில் வர விஷயங்கள்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்ப நிஜமாக சொல்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சேஃப்டியில் நம்பர் 1. ஏன்னா எல்லா மாஸ்டருமே இருக்காங்க சேஃப்டி பண்ணுறதுல. இவர் சேஃப்டியில் நம்பர் 1. என்னென்னா இந்த ஷாட்டுக்கு இவ்வளோ தான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி சேஃப்டி இருக்கோ எல்லா சேஃப்டியும் சேர்ந்து பண்ண தான் இந்த ஷாட்டு. அதில் ஒரு 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 சில இதுனால மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. அதுக்கப்புறம் அதை கேட்கணும். சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபைட்டு அப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து ஒரு
ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்லாமல் இருக்காது. கம்பல்சரி அது ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அந்த ஆக்ஷன் பிளாக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ஒரு மாதம் அணுகும் போது அதில் என்னென்ன ஷார்ட்ஸ் என்னென்னது நாங்கள் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அந்த கதைக்கு வந்து இது தேவைப்படுது, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்படுதுன்னா கம்பல்சரி வைப்பேன். ஏன்னா அதுதானே ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. சரிங்களா? இல்லை தேவையில்லாமல் வந்து யாரும் அது வைக்க மாட்டாங்க. தேவைன்ற பட்சத்தில் அது என்ன தேவையோ என்ன சேஃப்டி தேவையோ அது சேஃப்டியோடு தான் நாங்கள் பண்ணுவோம். ஆமாம். ம் யூனியன் என்ன உதவி பண்ணியிருக்கு, மற்றவங்க யார் என்னென்ன உதவி பண்ணியிருக்காங்க, இது அவங்க குடும்பத்துக்கு அவர் உயிரோடு இருந்தால் அதுக்கு ஈக்குவலா இருக்குமா, இல்ல வேற என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் முத்துக்குமாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, அந்த மாதிரி நீங்க எதுவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நீங்க பண்ணல. 2 கலைஞர்கள் உங்க சேஃப்டிக்கு உங்க இருப்புக்கு ஏதாவது அது மாதிரி பண்ணலாம் இல்லையா? நீங்க கூப்பிட்டா எல்லாருமே வர போறாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த விஷயத்த ஒரு டீடைல் சொல்லுங்க சார். அதான் சார், அது எப்படின்னா மோகன்ராஜ் தவறின பிறகு போன சனிக்கிழமை அந்த நீலம் பிக்சர்ஸ்லேருந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. 2வது அந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்தாங்க. யூனியனில் நேரடியாக வந்து அவர் இழப்புக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் காசோலை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மோகன்ராஜுடைய பையன் வந்தார். அவர் என்ன படிக்கிறான்னு கேட்டால் ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாரு. அவங்க தங்கச்சி, அதாவது மோகன்ராஜுடைய பொண்ணு +2 படிக்குது. உங்கள் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் பண்ணுறோம், எப்போ வேணால் எங்களை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை காட்சி எடுத்த சண்டை இயக்குனர், சண்டை ரைட்டர் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. சிம்பு வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு கேள்விப்பட்ட உடனே. அப்புறம் அனலரசு மாஸ்டர் அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ண முடியாத சில இடத்துல இருக்காங்க, சில மாஸ்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க இன்னும் இது வரைக்கும் எதுவும் தெரிவிக்கல. அவங்க டெத்து அந்த பாடி அந்த வீட்டுக்கு வந்த உடனே நேரடியாக வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி போயிருக்காங்க. இனி அவங்க ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறோம். எங்கள் சங்கம் சார்பாக வந்து ஒருத்தர் இங்கேருந்து நம்ம யூனியன்லேருந்து ஸ்பாட்டில் இருந்துட்டா இல்லை யூனியன் விலகிட்டா 10 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் இருக்குது, அந்த ஊதியமும் கொடுப்போம். அது இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டா 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை 1 லட்ச ரூபா வந்து மெடிக்ளைமாக கொடுப்பாங்க, 4 லட்ச ரூபா டெத் கவரேஜாக கொடுப்பாங்க. அந்த ஒரு இன்சூரன்ஸ் போகும். அது இல்லாமல் அரசு சார்பாக வந்து 1 லட்ச ரூபா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், நல வாரியம் சார்பாக கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய இப்போ எங்களுக்கு பொதுக்குழு வர இருக்குது. வர செகண்ட் சண்டே, எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே வந்து பொதுக்குழு நடக்கும். அந்த பொதுக்குழு தான் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். பொதுக்குழு தான் அவங்களும் மாஸ்டர்ஸும் வந்து சொல்லுவாங்க. நிறைய அந்த இதில் வரும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சண்டை கலைஞர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடத்தி அதில் ஏதாவது நிதி ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதாவது பொன்விழா ஆண்டா ஒரு நிதி ஏற்பாடுக்காக பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட சன் டிவி தான் அந்த நிகழ்ச்சி வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதில் வந்து நலிஞ்ச சென்டர் கலெக்ஷன் தான் வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் எல்லாருக்கும் வந்து ஒரு 500 ரூபா வந்து நாங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் யூனியனில் வந்து 629 பேர் இருக்காங்க. அதில் முதிர்ச்சியான, அதாவது சர்வீஸான ஒரு 30 வருஷம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நிகழ்ச்சி மேலும் நம்ம நடத்தலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது மாதிரி நிதி வந்ததுன்னா இந்த மாதிரி அகால மரணம் அடைகிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்ற ஒரு யோசனை இருக்கும். அதை பற்றி பேசிட்டும் இருக்கோம். அப்புறம் திரைப்படங்களில் பெயர்கள் போடும்போது டைட்டில் கார்டில் காஸ்டியூமர் வரைக்கும் போடுறாங்க, தயாரிப்பு நிர்வாகி, மேற்பார்வை, மக்கள் தொடர்பு அப்படின்னு எல்லாமே டெக்னீஷியன்கள் பேர் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி மறைமுகமாக ஒரிஜினல் ஹீரோவுக்கு டூப் போடுற ஒரிஜினல் கண்டு கலைஞர்களுக்கு ஏன் வந்து போடக்கூடாது? அதை ஏன் நீங்கள் கோரிக்கை வைக்கல? இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக தானே அவங்க வந்துட்டு இது மாதிரி வெளியே தெரியுறாங்க. இல்லை, ஏன்னா ஒரு நடன காட்சி வரும்போது இப்போ ஒரு பாட்டு பாடிக்கும் போது இதை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் இன்னார் என்று போடுறாங்க, இதுக்கு டான்ஸ் அப்படின்னு சில படங்கள்ல போடுறாங்க. இப்போ 5 பேர் 6 பேர் இருக்கும்போது இது யார் பண்ணதுன்றது தெரியல. மீடியாவில் இருக்கிற எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு அது தெரியல. இப்போ இந்த ஸ்டண்ட் காட்சிக்கு வந்துட்டு படம் முடிஞ்ச பிறகு போடுறாங்க ஒர்க்கிங் ஸ்டில், ஒர்க்கிங் அதுல வந்து இன்னாருக்கு இன்னார் பண்ணாங்க என்று அந்த
அது மாதிரி வெளியே தெரிஞ்சா தானே உங்களுடைய உழைப்பு வெளியே தெரியும். அதை நீங்க யாருமே கேட்கலையே. யாரோ பேர் வாங்குறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, ஃபைனல் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் கார்டு போடுவாங்களே, அதில் இதில் ஒர்க் பண்ணி நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு, அதில் யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களோட டீட்டெயில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவோம் நாங்கள். அதில் வந்து இன்னார் தான் இந்த ஷாட் பண்ணணும், இந்த இப்போ இவர் வந்து இந்த ஷாட் பண்ணார், இந்த ஷாட் பண்ணாருன்றது வந்து அது இப்போ இல்லை, எங்களை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அது நாங்கள் மென்ஷன் பண்ணதில்லை, பண்ண மாட்டோம். ஆனால் இதை பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம். கூடிய விரைவில் வந்து அதுக்கும் நாங்கள் எதனா ஒரு வழி பண்ணுறோம். அதாவது ஸ்பாட்டில் இந்த மாதிரி எதனா ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து போடுறாங்க நிறைய. இப்போது வந்து இப்போது விடுதலை 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. இப்போது அதில் வந்து சுரேஷ் அண்ணனோட ஃபோட்டோலாம் போட்டாங்க, ஃபைனல்லாம் போட்டு தான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் அதை வலியுறுத்தி இருக்கோம். மேபி இன்னும் இந்த சொன்ன மாதிரி நாங்கள் பொதுக்குழுவில் பேசிவிட்டு எங்கள் கமிட்டி போட்டு அதை டிசைட் பண்ணி அதை நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லி அதை நாங்கள் என்னன்றது நாங்கள் பார்த்துக்கோம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா எல்லாமே சரியா தான் நம்ம பண்றோம், இருந்தாலும் ஒரு உயிர் பண்ணா அது எப்படி போகும்? அது நீங்க ஒரு கேரக்டரா இருப்பீங்க, அது எப்படி போகும்? அப்ப ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஒரு கம்மியான விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். இல்லை, இதுவும் என்னென்னா, இப்போ வந்து நாங்கள் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான், ஏன்னா 100% சேஃப்டின்னு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுவோம். 100% சேஃப்டி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுவோம். அதில் இப்போ வரைக்கும் எங்கள் தொழிலாளிங்க, எங்கள் உறுப்பினர்கள் வந்து எல்லோரும் சேஃப்டியாக பண்ணி அதிலையும் தப்பிச்சு தான் வந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இடத்தை பொறுத்து ஒரு சில மரணங்கள் அது தெரியாமல் அது நடக்க தான் செய்யும். ஏன்னா அது தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து இப்போது இது பண்ணால் உங்களுக்கு இல்லை, எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ அந்த அப் ஷாட் பண்ணுறோம், இல்லை ஒரு கார் ஷாட் பண்ணுறோம்னா அதிலெல்லாம் வந்து இவ்வளோதான் டிஸ்டன்ஸு, இங்கே நாங்கள் 5 அடி தான் வருவோன்றதெல்லாம் அது மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பண்ணால் எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லாருமே, ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர் சைட் கேட்போம். அவங்க சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது. எங்களுக்கு படம்னா படம் தான். அதுக்கு நாங்கள் ஸ்டண்ட்மேனாக ஒர்க் பண்ணுறோம்னா நாங்கள் ஸ்டண்ட்மேனாக தான் ஒர்க் பண்ணுவோம். அதில் போய்ட்டு அந்த பார்ஷாலிட்டிலாம் காட்டிட்டு நான் இவ்வளோ தான் வருவேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. சரிங்களா? அது என்னவோ அது பண்ணுவோம். அதை மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போ இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இதுவில் நாங்கள் எங்கள் யூனியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 62-63 வருஷங்கள், அது 60 வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம். இப்போ கார் ஸ்டண்ட்டு பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னுலாம் கிடையாது. இப்போ மேலே இந்த ஹைட் பாலிங் பண்ண சொல்ல ஒருத்தர் மரணமாக இருக்கார். ஒரு ஃபயர் பால் வர சொல்ல, ஒரு ட்விஸ்ட்டு பண்ண சொல்ல ஒரு உறுப்பினர் வந்து ஹைதராபாத்தில் நம்ம யூனியன் மெம்பர் வந்து மரணமாக இருக்குது. அதாவது எங்களோட வேலை அது, எங்களோட தொழில் அது. எங்களோட தொழில் கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து நிற்போம். ரெடியா மாஸ்டர்னு தான் கேட்போம். அது நடக்கிறதுன்றது இன்ஸ்டன்ட் எங்கள் யூனியனில் அது படத்துல பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இது தெரியும். இப்போ வந்து அந்த ஃபாலோ பண்றீங்களா? ஆக்சுவலாக அதுவும் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது இந்த நீலம் ப்ரொடக்ஷனில் பாரஞ்சித் சாரோட ஆக்ஷனில் போயிட்டுருக்கிறதுல நீலமில் வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு உறுப்பினருக்கும், அதாவது லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடிகிறதுக்கும் ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அது அந்த மாதிரி பெரிய படங்கள்னு இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலியுறுத்தி அதை பண்ண வைக்கிறோம். இப்போ எல்லாமே இன்சூரன்ஸ் இப்போ இதில் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது நீட்டாக போகுது பிரதர். சார், அதான் என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து எங்கள் யூனியனுக்கு தகவல் வந்த உடனே வந்து எங்கள் யூனியன் உறுப்பினர்கள், மூத்தவங்க ப்ளஸ் செயலாளர், நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போய்ட்டு தகவல், கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பில் இருக்கோம். அதை நாங்கள் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நாள் டிலே ஆகும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கள் யூனியன்லேருந்து அந்த ஸ்பாட் நான் அங்கே போயிட்டேன். உடனே நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து நிஜமாக சொல்கிறேன், டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த ஹோல் நைட்டு அவருக்கு எப்போ அடிப்பட்டது, காலையில் 9:10 அடிப்பட்டது. அதுதான் சொல்ல வரேன்.
அங்கே போய் அங்கே ஸ்பாட்டில் விசாரித்தேன். ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அதை நான் டீட்டெயிலாக சொல்லணும்ல, இல்லை தெரியாதுல்ல உங்களுக்கு, மொட்டையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாதுல்ல. அப்போ என்னென்னா, நான் போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே விசாரித்தேன். அவங்க ப்ரூஃபோட காட்டினாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த மாதமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு மினி ஆம்புலன்ஸாவது வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். 100% நாங்கள் ஆம்புலன்ஸ் இருந்தது. அவங்கள அங்கேருந்து ஸ்பாட்டில் நான் எதுக்காக போனேன்னா, நான் தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது, எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்ற நான் போய் அங்கே தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் விசாரித்ததில் ஆம்புலன்ஸ் இருந்தது, எல்லாமே கூட இருந்தது, சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே இருந்தது. ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் சேஃப்டி பண்ணலை, இது பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வண்டியை பற்ற வைக்கிறதுக்காக வண்டி உள்ளே இருக்கிற சீட்டெல்லாம் பிரித்தது இது, சரிங்களா. செகண்ட் வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணது இது. ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உள்ளே ராடு, ஒரு ராடுமே எவ்வளோ இன்ச்சு பாருங்க. இது செகண்டு ஃப்ரண்டில் பற்ற வைக்கிறது. இந்த பாருங்க, இது டாப்பில் பற்ற வைக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாக்ஸாக இருக்கும் பாருங்கள். இது டாப்பில் பற்ற, இது ஒன்றுமே 5 இன்ச்சு ஆக்சுவலாக. இது பைப்போட இது 5 அங்குலம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பைப்புமே 12 mm. நம்மளுக்கு சேஃப்டிக்கு 10 mm போதும். 12 mm இது எல்லாமே சம்மந்தப்பட்ட திலீப் சூராயன் மாஸ்டர் நேராகவே இப்போ போய் பார்த்து எல்லாமே அவரோட இதில் தான் முழுக்க சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பண்ணி தான் இது நாங்கள் வாங்கினது. இதை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். போன பில் கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் தப்பான ஒரு தகவலை பரப்புனது தான் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. எல்லாரையும் சொல்லலை நான், ஒரு சில மீடியாக்கள். அதனால் ஆம்புலன்ஸ் இருந்தது, இவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்கோம். சேஃப்டி பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பண்ணாமல் நாங்கள் எதுவுமே பண்ணல சார். எங்கள் மாஸ்டர் யாருமே சேஃப்டி பண்ணாமல் முதல்ல பண்ண மாட்டாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார், நாங்கள் மினியேச்சர் நாங்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஹாலிவுட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். எல்லாமே ஹாலிவுட்னா நம்ம இப்போ ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கோம், போயிட்டுருக்கோம். எங்கள் சன்டியூனும் சரி, எல்லாமே சரி, நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியும் சரி, அதை நோக்கி இப்போ தான் போயிட்டுருக்கோம். நம்ம இனி வரும் காலங்களில் மினியேச்சர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். இல்லை சார், பாதுகாப்பு எல்லாமே பண்ணி தான் சார் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இவ்வளோ டீட்டெயில் காமிச்சு நீங்கள் திருப்பி அதே கொஸ்டின் கேட்டிங்கன்னா இல்லை கொண்டு வரோம் சார். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் நாங்கள் அதை இன்னும் பேசிக்கொண்டோம். ஒரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா, வேலை வாய்ப்புன்னா நம்ம எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ யூனியனில் 650 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாமே இந்த ஸ்ட்ரென்த் தொழிலை நம்பி தான். இப்போ எல்லாமே டோட்டலாக நம்மளுக்கு சிஜியில் போகிறோம், நம்ம மினியேச்சரில் பண்ணிவிட்டு நம்ம கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் போகணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வேலை வாய்ப்பு நீங்கள் சொன்னது. ரெண்டாவது ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார். இப்போ நீங்களே படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது அந்த சிஜியில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ரிஸ்க் எடுக்கணும்ல, அதுதானே. நாங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட்மேன்னா யார், நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ நாங்கள் அது லைவாக தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் உழைக்கிறோம், அதுக்கு தான் ஓடிடுறோம், சரிங்களா. அப்போ நாங்கள் லைவாக எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அது லைவாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சார். இல்லை 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 ஆமாம் ஆமாம். ஆமாம் இல்லை சார். நாங்கள் இப்போ மோகன்ராஜனை மரணத்துக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் திருப்பியும் அதே ரிப்பீட் பண்ணுறேன். நாங்கள் ஒரு பொதுக்குழு இல்லை ஒரு செயற்குழு போட்டு நாங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து கூடிய சீக்கிரம் அது எல்லாமே சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலையா நீங்க ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்றப்போ இருந்தும் தெரிஞ்சுதான் சங்கம் அவரை வேற பணியில் ஈடுபடுத்துறாங்க தெரியாது. இல்லை அப்படி இல்லை சார். இது எப்படின்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்பாட்டில் அது ஸ்டண்ட்மேனுக்கு யாருக்குமே அந்த மாதிரி இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ல இருந்தெல்லாம் நாங்கள் ஷார்ட் பண்ணி வேணால் உயிரை இது பண்ணுவோம் தவிர நாங்கள் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் போகிற ஆளுங்க நாங்கள் கிடையாது. ஏன்னா எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். நாங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயும் பாடி வார்மிங்கில் தான் இருக்கும். ஏன் எங்கள் மூத்த உறுப்பினர் திரு பெப்சி விஜயன் மாஸ் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார்.
ஃபுல் வார்மில் இருக்கும். ஃபுல் வார்மில் இருக்கும்போது அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் எங்கள் யூனிட்டில் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட்டில் போயிட்டு ஷார்ட் பண்ணும்போது இறந்தாங்கன்றது அது இல்லை. ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்க, பெரிய பெரிய ஹைட் ஃபாலிங் பண்ணி இறந்துருக்காங்க, இதோ இப்போ இந்த கார் ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்கன்ற மாதிரி இருக்குமே தவிர ஹார்ட் அட்டாக் அந்த இதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நாங்கள் கிளியராக அதிலலாம் இது பண்ணி தான் அனுப்புவோம். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், இந்த மாதிரி இறந்தது இல்லைன்றதை நீங்க ஓகே இது வரைக்கும் யாரும் இறந்ததில்லைன்னு, ஆனா அப்படி ஒரு நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இல்லை ஒரு குறிப்பிட்ட பேருக்காக நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? எல்லாருக்குமே அது நடக்காது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாருக்குமே அது நடக்காது, அதுவும் நம்ம சொல்ல முடியாது தான். இருந்தாலும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு தான் சார். இது முழுக்க இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல போகிறவர் கிடையாது, எங்களுக்கு தெரியும். எப்பவுமே வார்மப்பில் இருக்க ஒரு ஆள், அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுதான். இல்லை அது பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து சரி ஷூட்டிங் போகும்போதும் சரி நாங்கள் கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் யூனிட்டில் மெடிக்கல்லேருந்து நாங்கள் எடுத்து மெடிக்கல் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதெல்லாம் ஒரு மந்த்லி 2 months ஒரு வாட்டி நாங்கள் அதெல்லாம் கிளியராக பார்த்துட்டே தான் இருக்கோம், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க பதவி பேர் சொல்லிட்டு 3 நிமிஷத்துல என்ன சொல்ல இதனோட நோக்கம் என்ன அதை மட்டும் ஃபைனலா சொல்லிருக்கீங்க. ஒரு 2-3 லைனில் மட்டும் சொல்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அசோக் குமார், டான் அசோக் சொல்லுவாங்க. நான் இப்போது ஸ்டண்ட் யூனியனோட தலைவராக இருக்கேன். 2025 தலைவர் நான் தான். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டதுக்கு காரணமே அதுதான். என்னென்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரால் நியூஸில் வந்து தவறாக போகுது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் இல்லை, முழுக்க இது 100% சேஃப்டியோடு பண்ணது தான் எங்களோட ஒர்க்கு, எங்களோட தொழில் அது. அதில் இந்த மாதிரி ஒரு சேதங்கள் ஒரு சில அதாவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஒன்று, தப்பான ஒரு விஷயங்களை மீடியாவில் யாரும் இது பண்ணிக்க வேணாம். எல்லாரையும் சேர்த்து சொல்லலை, ஒரு சில விஷயம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். முழுக்க 100% சேஃப்டியோடு பண்ண ஒரு விஷயம், அதில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அவ்வளோதான் சார். ஆமாம், அதான் இல்லை இது என்னென்னா ஆக்சுவலாக அக்ஷய்குமார் சார் வந்து பாம்பேயில் இருக்க ஒரு 650 பாம்பே ஃபைட்டர்ஸ்க்காக வந்து அது பண்ண விஷயம். அது ஆக்சுவலாக அது நியூவாக பண்ணது கிடையாது. இப்போது SM ராஜன் அண்ணனுக்கு விஷயத்தை பண்ணதுக்காக அது பண்ணலை. அது ஒரு 3-4 years பிஃபோராகவே பண்ணது. அது வந்து இப்போது மீடியாவில் வரவும் இதோட ஜாயின் பண்ணி சேர்த்து போட்டது. முழுக்க அது ரூமர் தான் சார். அவர் பண்ணது உண்மை, இங்கே உதவி கேட்டு சங்கத்துடைய சார்பில் இருந்து இந்த மாதிரி 650 ஸ்டண்ட் கலைஞர்கள் இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சா அது நடக்கதான் போகுது. அந்த மாதிரி ஏதாவது இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு 3-4 years வந்து இன்சூரன்ஸ் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம், யுனைடெட் இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷமும் வந்து ஓவர்லோட் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா நிறைய நீங்கள் அடிபடுறீங்க, நிறைய உங்களுக்காக செலவாகுது, அதனால் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் வந்து அதிகமாக கேட்டாங்க. அந்த வகையில் நாங்கள் அவ்வளோ கட்ட முடியாத சூழ்நிலையில் அவங்க எங்களை வந்து நீங்கள் சர்க்கஸுக்கும் ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை இன்சூரன்ஸ், இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒத்து வராமல் விட்டோம். மறுபடியும் சூர்யா சார் அது முன்னிருந்து அது பேசி நானே உங்களுக்கு வந்து 5 lakhs தரேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் நிறைய ப்ராடக்ட் தரேன்னு சொல்லிட்டு அவரும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு, சேம் யுனைடெட் இந்தியாவில். ஸோ அதுவும் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதே காரணம் தான். மாதத்தில் எப்படி பார்த்தாலும் 2 பேருக்கு 3 பேருக்கு கை அடிப்படும், கால் அடிப்படும், சில அசம்பவம் நடக்கும். உயிர் போகிறது இல்லாமல் வேறு சில சம்பவம் நடக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவைப்படும். அந்த மெடிக்கல் தேவைப்படும் போது நிறைய ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபைட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மெம்பருக்கும் ஈச் அண்ட் எவர் ஹெட்டு வந்து 250 rupees வாங்கியிருந்தோம். முதல்ல 150 ரூபா வாங்கியிருந்தோம். இந்த 23ல் 250 ரூபா வாங்கணும். அது எங்களுக்கு ஓரளவு கலெக்ட் ஆகுது. அது கலெக்ட் ஆகும்போது நாங்களே என்ன பண்ணுறோன்னா எங்கள் சண்டு கலைஞர்கள் யாருக்காவது அடிப்பட்டா நாங்களே சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் நாங்களே வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் செலவு பண்ணுறோம். ஸ்பாட்டில் ஃபஸ்ட் எய்டு மட்டும் அவங்க பண்ணால் போதும். நீங்கள் ஒருத்தருக்கும் 250 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா சின்ன கம்பெனி இருக்கும், பெரிய கம்பெனி இருக்கும், எல்லாருமே இது எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுது. அந்த ஸ்பாட்டில் அடிப்பட்டால் அவங்கள போய் நம்ம ரொம்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நாங்களே அதை கேர் பண்ணி எடுத்துக்கிறோம். யூனியனே வந்து அது வந்து
ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்டண்ட் மெடிக்கலை வந்து நாங்கள் யூனியன் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். எந்தவித அதில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸோட இது எங்களுக்கு பெட்டராக தெரியுது. ஏன்னா இதில் யூனியனுக்கு ஒரு நிதியும் கரெக்டாகுது, அதில் ஓய்வூதியமாக கொடுக்கும். அந்த அவங்க அடிபட்டு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் 3 மாதமோ 5 மாதம் வந்ததுன்னா மாதம் அவருக்கு உதவி தேவைப்படும். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் யார்ட்டையும் போயிட்டு இது பெருசாக நம்ம கேட்க விரும்புறது இல்லை. இதை போய் கேட்டால் அவங்க வந்து தொடர்ந்து கொடுக்குற ஒரு வழியே இல்லை. ஆகையினால எங்களை நாங்களே யூனியன் மூலியமாகவே நாங்கள் பார்த்து சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கிட்டோம். சார் இந்த பிரஸ் மீட் வந்து வைக்கிறதுக்கு நீங்களே உறுப்பிட்டு வச்சீங்களா, இல்லாட்டி இயக்குனர் சொல்லி ரஞ்சித் சார் வந்து ப்ரெஷர் ஆக்கி இந்த மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு கொஞ்சம் பேசிங்க சொல்லி வச்சீங்களா? இல்லை இது சார், இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எஸ் மோகன்ராஜ் அண்ணன் அவர் இறப்புக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ண அடுத்த நாளே இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் கமிட்டியும் போட்டு அதில் ஒரு தீர்மானமும் எடுத்து வச்சுருக்கோம். கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு என்ன டைம் தேவைப்பட்டதுன்னா, நம்ம வெறும் ப்ரெஸ் மீட் வச்சு இது மட்டும் இல்லை, ஒரு சில நல்ல விஷயங்கள் யார் பண்ணுறாங்க அது மூலயமா அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேருமா அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது அவர் கொடுக்கணும், அவர் வந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவர் பாட்டு வந்தாங்க அழகாக யூனியனில், அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ 20 lakhs கொடுத்தாங்க. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் 15 lakhs கொடுத்தாங்க. சிம்பு சார் 1 lakh கொடுத்தாங்க. அனவர்சு மாஸ்டர் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர் இருந்திருந்தால் அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இல்லை சார், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட கான்டாக்டில் தான். ஆர்யா சார் மட்டும் இல்லை, நிறைய முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நிறைய ப்ரொடியூசர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அவரோட அந்த இது முடிஞ்ச உடனே எல்லாரும் மீட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். இல்லை அது முழுக்க இது சார், நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணது. எங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம்லாம் வராது சார். முதல்ல தேங்க்யூ சார்.